கிரீஸில் இருந்து ஜெர்மனிக்கு சென்ற விமானத்தின் இயந்திரம் பழுது காரணமாக ஜன்னல் உடைந்து பயணி ஒருவர் வெளியே இழுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தங்களது விமானங்கள் முற்றிலும் பாதுகாப்பானவை என ராயன்ஏர் நிறுவனம் உறுதியளித்தது. தெசலோனிக்கியிலிருந்து ஜெர்மன் நோக்கி சென்ற விமானத்தில் ஏற்பட்ட கோளாறால் 61 வயதுடைய பயணியின் தலைப்பகுதி உடைந்த ஜன்னலின் ஊடாக வெளியே சென்றது. எனினும் அவரது மனைவியும் ஏனைய பயணிகளும் இணைந்து துரிதமாக செயற்பட்டு அவரது கால்களை பிடித்து இழுத்து காப்பாற்றியதுடன் விமானக்குழுவினரின் சிறப்பான செயற்பாட்டால் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. விமானக்குழுவினரின் துரித நடவடிக்கையால் விமானம் பாதுகாப்பாக மீண்டும் தெசலோனிக்கியிலேயே தரையிறக்கப்பட்ட நிலையில் பயணிகள் அனைவரும் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினர். இந்த அதிர்ச்சிகரமான விபத்து குறித்து அமெரிக்காவின் தேசிய போக்குவரத்து வாரியம் தலைமையில் முழுமையான விசாரணை ஒன்று தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் தங்களது வாடிக்கையாளர் சேவை பிரிவினர் தொடர்ந்தும் தொடர்பில் இருப்பதாகவும் இது தொடர்பான விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் விமான நிறுவனம் தெரிவித்தது. இதேவேளை மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் விமான எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக கடந்த காலாண்டில் நிறுவனத்தின் லாபம் வீழ்ச்சியடைந்த போதிலும் பயணிகளின் வருகை மற்றும் முன்பதிவுகள் தொடர்ந்தும் உயர் மட்டத்திலேயே உள்ளது என விமான நிறுவனம் அறிவித்துள்ளது.